ஆனாலும் 5 வேலை ஆனாலும் அது எல்லா வீண் செலவுகளுக்கும் கர்த்தர் அதை நீங்களாக்கி அந்த பணத்தை நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறாரு. அப்படியானால் அவர் எப்படி, அவன் வேதம் சொல்லுகிற உன் நினைவுகள் அல்ல என் நினைவுகள், உன் வழிகள் அல்ல என் வழிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் நினைக்கிறோம் நாம் வேலைக்கு போனால் தான் நாம் பிழைக்க முடியும், ஆராதனை முடக்கியாவது அந்த நாளில் வேலைக்கு போனால் நமக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் என்று நினைக்கிறோம். நாம் தேவனுடைய சமூகத்திலே அந்த நேரத்தை நாம் வீணடிக்கும் போது அந்த 1000க்கு 2000 நாம் வியாதி வந்து வியாதிக்காக கொடுக்கிறோம், 1000 ரூபாய் நாம் நஷ்டப்படுகிறோம். பாருங்கள், அப்படித்தான் தேவ ஜனமே, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட எந்த காரியமும் ஒருபோதும் நடக்காதபடி தேவன் பாதுகாக்கிற தேவன். அதியான் வருகிற வியாதிகளையும் வருகிற பலவீனங்களையும் வருகிற ஆபத்துகளையும் கர்த்தர் நீக்கி நம்மை அந்த இடத்துல மிகவும் ஆச்சரிய பிரகாரமாக வழி நடத்தி கொண்டு போவார். அதுதான் அந்த சொல்லுகிறது. பாருங்கள், தேவன் சொல்லுகிற தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, ஏனென்று சொன்னால் ஆராதனை வரும்போது நமக்கு அதிகமான பணம் கிடைக்கும் என்று ஓடுகிறவர்களுக்கு அல்ல ஆசீர்வாதம், அவருக்காக தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறவர்களுக்கு, இந்த கடந்து வருகிற ஜனங்கள்